Welcome to GK Facts Tamil. Question number 1. Sagar-e-Chokta, also known as Burn City, is located in which country? எரிக்கப்பட்ட நகரம் என்று அழைக்கப்படும் சகர்-இ-சோக்டா என்ற ஊர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? A. ஆப்கானிஸ்தான், B. ஈரான், C. இந்தோனேஷியா, D. சிங்கப்பூர். ஆன்சர் B. ஈரான். பர்ன் சிட்டின்னு அழைக்கப்படுற சகர்-இ-சோட்டாங்கிற ஊரு கிழக்கு ஈரான்ல அமைஞ்சிருக்குது. கிமு 3200 ஆண்டு வாக்குல உருவான இந்த ஊர் வெண்கல காலத்தின் போது இப்பகுதியின் முக்கிய வணிக மையமா விளங்கி இருக்குது. இந்த ஊருடைய இடுகாட்டுல கல்லறை எண் 6705 அப்படிங்கிற இடத்துல பெண் ஒருவருடைய உடல் எச்சங்களை 2007ஆம் ஆண்டு ஆய்வாளர்கள் அகழ்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கிமு 2900ஆம் ஆண்டை ஒட்டிய காலத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டு இருக்கு. அப்பெண்ணுடைய உடல் சுற்றி இருந்த துணி சதைப்பகுதி மக்கிவிட்ட போதிலும் அவரது எலும்புக்கூடு பெருமளவு சிதைவடையல. மேலும் அவரது இடது கண்ணு அரைக்கோள் வடிவ பொருள் ஒன்று இருப்பதை பார்த்திருக்காங்க. அது தார், விலங்கு கொழுப்பு ஆகியவற்றை வச்சு தயாரிக்கப்பட்ட செயற்கை கண் அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகிலேயே மிக பழமையான செயற்கை கண் இதுதான். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வளவு துல்லியமா செயற்கை கண் ஒன்றை உருவாக்கி வச்சிருக்காங்கிறது இந்த விஷயம் அறிவியலாளர்களை பெரும் வியப்புல ஆழ்த்தி இருக்குது. Question number 2. By whom Georgian Stubby was raised? Georgian Stubby யாரால் வளர்க்கப்பட்டது? A. ராபர்ட் கான்ராய், B. அலெக்ஸ் ரைமன், C. தாமஸ் எட்பர்க், D. வில்லியம் ஜாக். ஆன்சர் A. ராபர்ட் கான்ராய். சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்துல அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இருந்த ராணுவ பயிற்சி மையத்துல பயிற்சி பெற்று இருந்த ராபர்ட் கான்ராய்ங்கிறவர் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தினாரு. அந்த நாய்க்குட்டியானது உடற்பயிற்சி செய்யறது, காலை தூக்கி நெற்றியில வச்சு வணக்கம் செய்யறதுங்கிற பழக்கங்கள் எல்லாம் தன்னால பழகிச்சு. அப்புறம் அமெரிக்காவின் 102வது தரைப்படை அணியின் 26வது பிரிவின் அங்கமா அந்த ஸ்டஃபிங்கிற நாய் மாறுச்சு. 1918ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல நேரடி போர்லையும் அது பங்கேற்றுச்சு. போர்க்களத்துல விஷவாயு தாக்குதலுக்கும் ஆளாகி அதற்கப்புறம் சிகிச்சை பெற்று வெளியே வந்த பிறகு சிறிய அளவு விஷவாயு கசிஞ்சாலும் அதை கண்டுபிடிக்கும் அளவுக்கு ஸ்டஃபி நல்ல திறமையடைந்தது. அதுக்கப்புறம் ஒரு இரவு ஜெர்மனிய உளவாளி அமெரிக்க படைக்குள்ள ஊடுருவி வர்றத பார்த்த ஸ்டஃபி அவருடைய காலை கவ்வி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்க வீரர்கள் அவரை கைது செய்யற வரைக்கும் அதை தன்னோட பிடிய விடவே இல்லை. இந்த தீர செயலுக்கு அடுத்து அதற்கு ஜார்ஜென்டா பதவி உயர்வு அதுக்கு வழங்கப்பட்டது. முதல் உலக போரின் போது மொத்தமா அது 17 மோதல்கள்ல பங்கு பெற்றிருக்குது. 2 முறை வெள்ளை மாளிகைக்கு சென்று அப்போதைய அதிபர்களான ஹார்டிங், கூலிஜ் அவர்களை சந்திச்சிருக்குது. மனிதநேய அமைப்பு உள்பட பல விருதுகளையும் அங்கீகாரங்களும் இந்த ஸ்டஃபிக்கு கிடைச்சிருக்கு. பல சாதனைகள் புரிந்த இந்த ஸ்டஃபி 1926ல காலமாயிருச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய தோல் நீக்கப்பட்ட பிறகு உடல் பாகங்கள் எரியூட்டப்பட்டுச்சு. நெகிழியான செயற்கை உடலுக்குள்ள அதன் சாம்பல் வைக்கப்பட்டு மேற்புறத்துல பாடம் செய்யப்பட்ட ஸ்டஃபியின் தோல் போர்த்தப்பட்டுச்சு. விருதுகள் பதக்கங்களோட கூடிய சீருடை அணிவிக்கப்பட்ட நிலையில அதன் உடல் அமெரிக்க தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்துல பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. Question number 3. What is the name of India's new missile that can accurately hit invisible targets? கண்ணுக்கு தெரியாத இலக்கை துல்லியமாக தாக்கும் இந்தியாவின் புதிய ஏவுகணையின் பெயர் என்ன? A. பிரமோஸ், B. அக்னி, C. திரிசூல், D. அஸ்த்ரா. ஆன்சர் D. அஸ்த்ரா.
இந்தியா தனது உள்நாட்டு தொழில்நுட்பத்துல அஸ்திராங்கிற ஏவுகணையை உருவாக்கி இருக்குது. இந்த ஏவுகணையை உள்நாட்டிலேயே தயாரிச்ச தேஜஸ்ங்கிற இலகு ரக போர் விமானத்துல இருந்து ஏவர சோதனையை வெற்றிகரமா நடத்தி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத தொலைவில் உள்ள இலக்கை கோவா கடற்கரைக்கு அருகில 20,000 அடி உயரத்துல பறந்த தேஜஸ் துல்லியமா தாக்குச்சு. விமானவியல் மேம்பாட்டு முகமை உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் விஞ்ஞானிகள் முன்னிலையில இந்த சோதனை நடத்தப்பட்டுச்சு. Question number 4. In 1984, American anthropologist Alan Sackrell found rock paintings at which place? 1984 ஆண்டு அமெரிக்க மானுடவியலாளர் அலன் சாக்ரெல் எந்த இடத்தில் பாறை ஓவியங்களை கண்டறிந்தார்? A. வெள்ளரிக்கோம்பை, நீலகிரி மாவட்டம். B. வால்பாறை. C. கோத்தகிரி. D. கூடலூர். ஆன்சர் ஏ. வெள்ளரிக்கோம்பை, நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம் வெள்ளரிக்கோம்பை கிராமத்துல இருக்கக்கூடிய ஊர் மக்கள் வெள்ளரிக்கோம்பை பாறை ஓவியங்கள் இருக்கும் இடத்தை எழுத்துப்பாறை அப்படின்னு அழைக்கிறாங்க. வெள்ளை நிற ஓவியத்திரல்ல காலை எருது, தடி ஏந்திய மனிதன் உருவங்கள் தென்படுது. சிவப்பு நிறத்துக்கு செம்மண்ணையும், கருஞ்சாந்த நிறத்துக்கு வேங்கைப்பாலையும், வெள்ளை நிறத்துக்கு சுண்ணாம்பையும், பச்சை நிறத்துக்கு தும்பை அல்லது அவரை இலை ஆகியவற்றையும் இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைய குறும்பர் ஓவியங்கள் அந்த காட்டுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய இணக்கத்தை வெளிப்படுத்துறதா இருக்குது. Question number 5. Which type of ant treats an injured ant? காயம்பட்ட எறும்புக்கு எந்த வகை எறும்பு சிகிச்சை அளிக்கிறது? A. மெட்டபிள் எறும்பு. B. பச்சை தலை எறும்பு. C. டைனோசர் எறும்பு. D. மின்சார எறும்பு. ஆன்சர் A. மெட்டபிள் எறும்பு. ஆப்பிரிக்கால காணப்படக்கூடிய மாட்டுப்பிள்ளை எறும்பு மெகாபொனேரா அனலிஸ்ங்கிற பேரை கொண்டிருக்கிற இந்த எறும்பானது ரசாயனங்கள் கொண்ட ஆன்டிபயாட்டிக் பண்புகளை கொண்டிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. காயம்பட்ட எறும்புகளுக்கு அந்த எறும்புகளே சிகிச்சை அளிக்குது. அந்த எறும்புகள் அவற்றின் மெட்டாபியூரல் சுரப்பிகள்ல ஒன்றிலிருந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் சுரப்பை எடுத்து அதை அவற்றின் கீழ் தாடைகளை பயன்படுத்தி காயம்பட்ட இடத்துல போடுது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.